नमस्कार मोदी जी, थोड़ा सा घबरा गए क्या? नॉर्मली आप बंद कमरों में अदानी जी अंबानी जी की बात करते हो, पहली बार आपने पब्लिक में अदानी अदानी अंबानी बोला. ராகுல் காந்தியோடைய மேடை பேச்சுகளில் அடானி அம்பானியோடைய அந்த வார்த்தை இன்னைக்கு நேற்று இல்லை, 2014ஆம் ஆண்டு தேர்தல் நடப்பதற்கு முன்பு, அந்த ரிசல்ட் வருவதற்கு முன்பு ராகுல் காந்தி பேசிய அந்த வார்த்தை. பிரைம் மினிஸ்டர் மோடி அல்ல பிஜேபி வெற்றி பெற்று விட்டால் நேரடியாக அடானியோடைய அரசாங்கம் தான் இந்த நாட்டில் வரும் என்று அவர் அன்னைக்கு கூறினார். क्या टेम्पो भर करके नोटें कांग्रेस के लिए पहुंची है? क्या सौदा हुआ है? आपने रातों रात अंबानी अडानी इनको गाली देना बंद कर दिया. தேர்தலுக்கு சற்று முன்பு இது போன்ற ஸ்டேட்மெண்ட் எதற்காக வருது? அப்படி பிரைம் மினிஸ்டர் மோடி பயந்து போனாரா? நிச்சயமாக பிரைம் மினிஸ்டர் மோடி, இந்த நாட்டு அரசாங்கம், பிஜேபி பயந்து நடுநடுங்கி போயிருக்கிறது. मगर नरेंद्र मोदी जी के मुंह से आपने अंबानी शब्द कभी सुना? अदानी शब्द कभी सुना? नहीं. मैं आपका हूं, वो उनके हैं. நரேந்திர மோடி அவர்களுடைய நாவிலிருந்து அம்பானி என்கிற வார்த்தையும் நீங்க கேட்டிருக்க மாட்டீர்கள், அடானி என்கிற வார்த்தையும் நீங்க கேட்டிருக்க. காரணம், நான் உங்களுக்கானவன், அவர் அவர்களுக்கானவன். கோடிக்கணக்கான ரூபாயை ராகுல் காந்திக்கு எதிராக இறைத்த இதே மோடி அரசு இன்னைக்கு எதுவும் பேச முடியாமல் அதே அடானி அம்பானியை பற்றி பேசி சிக்கிக் கொண்டது. வணக்கம். ஜூட் போலோ ஜூட் போலோ ஜூட் போலோ. பொய் பேசுங்கள், பொய் பேசிக்கொண்டே இருங்கள், பொய் பேசுவதை மட்டுமே உங்களுடைய தொழிலாக அமைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய மந்திரம். எதிர்க்கட்சிகளை பார்த்து, இஸ்லாமர்களை பார்த்து வெறுப்பு பேச்சை மட்டுமே பேசிக் கொண்டிருந்த பிரைம் மினிஸ்டர் மோடி இன்னைக்கு தன்னுடைய நண்பர்களையே கூட தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக தரையில் இறக்கிவிட்டார். அவர்களையும் டார்கெட் செய்து விட்டார் பிரைம் மினிஸ்டர் மோடி. தெலங்கானாவில் ஒரு ரேலியில் கலந்து கொள்ளும் போது பிரைம் மினிஸ்டர் மோடி பேசிய வார்த்தை, அடானி அம்பானி, அதாவது கடந்த 10 ஆண்டுகளில் எந்த 2 நண்பர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லையோ, அவர்களுடைய பெயரை கூட தன்னுடைய நாவில் கொண்டு வரவில்லையோ, அவரை வைத்து எந்த அளவில் அரசியல் லாபத்தை அவர் தேடிக்கொண்டாரோ, அதை வைத்து அவருக்கு எவ்வளவு அவமானம் வந்தால் கூட பரவாயில்லை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சொத்தையுமே இந்த 2 நண்பர்களுக்கு மட்டுமே நான் எழுதி கொடுப்பேன் என்று கூறிய அதே பிரைம் மினிஸ்டர் மோடி முதல் முறையாக அடானியின் பெயரை எடுத்திருக்கிறார், அம்பானியின் பெயரை எடுத்திருக்கிறார். அதாவது காங்கிரசுடன் அடானி அம்பானி ஒரு புதிய டீலை எழுதிவிட்டார்களா? இந்த டீல் பிரகாரம் டெம்போவில் மூட்டை மூட்டையாக பணத்தை நிரப்பி காங்கிரஸ் கட்சி ஆபீஸில் ராகுல் காந்திக்காக கொடுத்து விட்டிருக்கிறார்கள் அடானி மற்றும் அம்பானி. கருப்பு பணம். 2016ஆம் ஆண்டு டிமானிட்டைசேஷன் காலகட்டத்தில் இந்த நாட்டில் இருந்த கருப்பு பணத்தை ஒழிப்பேன் என்கிற அந்த வார்த்தையை வைத்து டிமானிட்டைசேஷனை கொண்டு வந்தார்கள். அப்போ அடானி அம்பானி கையில் மட்டும் மூட்டை மூட்டையாக டெம்போ நிறைந்த பணம் இருக்கிறதா, பிளாக் மணி இருக்கிறதா என்று நீங்க பார்க்க வேண்டும். பிரைம் மினிஸ்டர் மோடி ரஃபால் விவகாரத்தையும் கொண்டு வந்தார். ரஃபால் காங்கிரஸ் கையில் அவ்வளவாக சக்சஸ் ஆன வார்த்தையாக மாறவில்லை. அதனால் அம்பானி அடானி 5 கார்ப்பரேட்கள் என்று கூறிய ராகுல் காந்தி திடீர் என்று அடானி அம்பானி அடானி அம்பானி அடானி அம்பானி என்று கூற தொடங்கிவிட்டார். ஆனால் திடீர் என்று என்னைக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டதோ அன்னையிலிருந்து ராகுல் காந்தி அடானியோடைய பேரும் எடுப்பதல்ல, அம்பானியோடைய பேரும் எடுப்பதில்லை. ஏன்? அப்போ ஏதோ ஒரு டீல் நடந்திருக்கிறது. மூட்டை மூட்டையாக பணம் எக்ஸ்சேஞ்ச் செய்யப்பட்டிருக்கிறது. டெம்போவில் நிரப்பி அடானி மற்றும் அம்பானி காங்கிரஸ் கட்சிக்கு இந்த பணத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை எடுத்து வைத்து தானாகவே சிக்கிக் கொண்டார் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள். इनके लिए इतना कुछ किया और हमें टेम्पो में नोट भरकर भेजने वाला बता दिया. அடானி அம்பானியோடைய மனநிலை இதுதான். இவருக்காக என்னெல்லாம் செய்தோம், எவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய் எடுத்து கொடுத்தோம், இவருடைய எத்தனை தேர்தலுக்காக நாங்கள் செலவு செய்திருக்கிறோம், ஆனால் திடீர் என்று எங்களை டெம்போவில் பணத்தை நிரப்பி காங்கிரசிற்கு கொடுப்பதாக கூறிவிட்டாரே இந்த நபர், இவரை எப்படி நம்புவது என்று அடானி மற்றும் அம்பானி அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 2024ஆம் ஆண்டு தேர்தலின் போது
பிரைம் மினிஸ்டர் மோடி கூறிய இந்த வார்த்தை எவ்வளோ பெரிய பிரளயத்தை, எவ்வளோ பெரிய பூகம்பத்தை கிளப்பியிருக்கிறது என்று நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். இந்த குற்றச்சாட்டுக்கு பின்பு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ் மற்றும் சிபிஐ என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த கேள்வியை இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்திய மக்களே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அடானி அம்பானி இந்த வார்த்தையை ராகுல் காந்தி பேசவே இல்லையா? தேர்தல் பிரச்சாரம் தொடங்கியதற்கு பின்பு ராகுல் காந்தி பேசவே இல்லையா என்று நீங்க கேட்டீர்கள்னா, ராகுல் காந்தி தொடர்ந்து பிஜேபியை பற்றி, பிரைம் மினிஸ்டர் மோடியை பற்றி, 5 கார்ப்பரேட் குடும்பங்களை பற்றி, அதில் மிக முக்கியமாக அடானி அம்பானியை பற்றி பேசவே இல்லையா என்று நீங்க பார்த்தீர்கள்னா, நிச்சயமாக பேசியிருக்கிறார். அதற்கான அனைத்து ஆதாரங்களையுமே நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடி பேசிய இந்த வார்த்தைக்கான விளைவு என்னவென்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஃபேஸ் 1 எலெக்ஷன் நடந்தது, ஃபேஸ் 2 எலெக்ஷன் நடந்தது, ஃபேஸ் 3 எலெக்ஷன் மே 4ஆம் தேதி நடந்து முடிந்துவிட்டது. இந்த 3 ஃபேஸஸ்களில் எந்த விதமான ரிசல்ட்டை நீங்க பார்த்து வருகிறீர்களோ, எந்த விதமாக தேர்தல் ஆணையம் பிஜேபிக்காக வேலை பார்த்து வருகிறார்கள் என்கிற அந்த குற்றச்சாட்டு எழுதி வருகிறதோ, எந்த அளவில் இவிஎம் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள், எந்த விதத்தில் இந்த தேர்தலும் போது ஓட்டை போடாமல் தேர்தலை நடப்பதற்கு முன்பு குஜராத் போன்ற இடங்களில் பிஜேபியினர்கள் வெற்றி பெற்று வருகிறார்களோ, அதற்கும் மேல ராகுல் காந்தியோடைய மேடை பேச்சுகளில் அடானி அம்பானியோடைய அந்த வார்த்தை இன்னைக்கு நேற்று இல்லை, 2014ஆம் ஆண்டு தேர்தல் நடப்பதற்கு முன்பு, அந்த ரிசல்ட் வருவதற்கு முன்பு ராகுல் காந்தி பேசிய அந்த வார்த்தை, பிரைம் மினிஸ்டர் மோடி அல்ல பிஜேபி வெற்றி பெற்று விட்டால் நேரடியாக அடானியோடைய அரசாங்கம் தான் இந்த நாட்டில் வரும் என்று அவர் அன்னைக்கு கூறினார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆதாரங்கள் இருக்கிறது, அனைத்தையும் நீங்க பார்க்க போறீர்கள். சர்க்கார் அடானி चला रहे हैं, சர்க்கார் அம்பானி के लिए चल रही है. ராகுல் காந்தியோட இந்த வார்த்தை, அரசாங்கத்தை அடானி நடத்தி வருகிறார், இந்த அரசு அம்பானிக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தி இது போன்ற எத்தனையோ குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து எடுத்து வைக்கும் போது, கடந்த 10 ஆண்டுகளில் முதல் முறையாக ராகுல் காந்திக்கு ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது. எந்த 2 நண்பர்களை பற்றி பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு வார்த்தை கூட பேச மறுத்து வந்தாரோ, இன்னைக்கு முதல் முறையாக அவர்களை பற்றி பேச வைத்திருக்கிறார் ராகுல் காந்தி. குஜராத்தில் நரேந்திர மோடி ஸ்டேடியம் என்று ஒன்று அமைக்கப்பட்டது. பழைய ஸ்டேடியம் தான், அதை புதுப்பித்து ஒரு பக்கம் அம்பானி விங், இன்னொரு பக்கம் அடானி விங், நடுவில் நரேந்திர மோடியுடைய அந்த படம். நரேந்திர மோடி பேரில் ஒரு ஸ்டேடியமை கூட இவர்கள் 2 பேருமே கட்டி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு அவர்கள்தான் ஊழல்வாதிகள், அவர்கள் கருப்பு பணத்தை வைத்திருக்கக்கூடிய ஆசாமிகள் என்று பிரைம் மினிஸ்டர் மோடி கூறியிருக்கிறார். எந்த அடானி அம்பானியின் பெயரை வைத்து ராகுல் காந்தி தொடர்ந்து நரேந்திர மோடி அவர்களை தாக்கி வந்தாரோ, பார்லிமெண்டிலிருந்து அவருடைய பெயரை கூட நீக்கிவிட்டார்கள். பார்லிமெண்டிலிருந்து அவருடைய அந்த அட்ரஸ், இந்த செஷனை கூட நீக்கிவிட்டார்கள். பார்லிமெண்ட் செஷனில் அதை வைத்துக் கொள்ளக்கூடவில்லை. படத்தை காட்டி, யாருடைய படம்? அடானி மற்றும் மோடியுடைய படத்தை காட்டி ராகுல் காந்தி பேசிய போது அதை நீக்கினார்கள். 2014ஆம் ஆண்டு ராகுல் காந்தி ஜம்மு அண்ட் காஷ்மீரிலிருந்து என்ன பேசினார் அதை நான் காட்டுவேன். ஆனால் அதற்கு முன்பு, मोदी ने अंबानी और अडानी का नाम ले लिया है, उसके पीछे भी राहुल गांधी के आरोप हैं. पहली बार नरेंद्र मोदी ने अंबानी और अडानी का नाम लिया है. எந்த ராகுல் காந்தி அம்பானி அடானியை பற்றி ஒவ்வொரு முறையும் பேசி வந்தாரோ, முதல் முறையாக பிரைம் மினிஸ்டர் மோடியை அவருடைய பெயர் எடுக்க வைத்திருக்கிறார் ராகுல் காந்தி என்கிற விஷயம் ஒட்டுமொத்த இந்திய மக்கள் இன்னைக்கு பேச தொடங்கிவிட்டார்கள். கார்ப்பரேட் உலகத்தில் எந்த அளவில் இந்த மாற்றம் நடந்திருக்கிறது நீங்க பார்த்தீர்கள்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி பேசிய அந்த வார்த்தை தான், டெம்போ நிறைந்த மூட்டை மூட்டையாக பணத்தை காங்கிரஸ் ஆபீஸருக்கு இவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் என்கிற அந்த வார்த்தை தான். தேர்தலுக்கு சற்று முன்பு இது போன்ற ஸ்டேட்மெண்ட் எதற்காக வருகிறது? அப்படி பிரைம் மினிஸ்டர் மோடி பயந்து போனாரா? நிச்சயமாக பிரைம் மினிஸ்டர் மோடி, இந்த நாட்டு அரசாங்கம், பிஜேபி பயந்து நடுநடுங்கி போயிருக்கிறது. ராகுல் காந்தியுடைய இது போன்ற வார்த்தைகள்
தெலங்கானாவில் இருக்கக்கூடிய கரீம் நகரிலிருந்து பிரைம் மினிஸ்டர் மோடி பேசிய அந்த வார்த்தை ஒரு முறை நீங்கள் கேளுங்கள். இதற்கு பின்னாடி அவர் என்ன பேசினார் என்பதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். முதலில் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய இந்த வீடியோவை பாருங்கள். ये कांग्रेस के शहजादे पिछले 5 साल से सुबह उठते ही माला जपना शुरू करते थे। जब से उनका राफेल वाला मामला ग्राउंडेड हो गया, तब से उन्होंने एक नई माला जपना शुरू किया। 5 साल से एक ही माला जपते थे, 5 उद्योगपति, 5 उद्योगपति, 5 उद्योगपति। फिर धीरे धीरे कहने लगे अंबानी अडानी, अंबानी अडानी, अंबानी अडानी। 5 साल से। लेकिन जब से चुनाव घोषित हुआ है, इन्होंने अंबानी अडानी को गाली देना बंद कर दिया। मैं आज तेलंगाना की धरती से पूछना चाहता हूं, जरा ये शहजादे घोषित करें कि इस चुनाव में ये अंबानी अडानी से कितना माल उठाया है, काले धन के कितने बोरे भर करके रुपये मारे हैं, क्या टेम्पो भर करके नोटे कांग्रेस के लिए पहुंची है क्या? क्या सौदा हुआ है? आपने रातों रात अंबानी अडानी इनको गाली देना बंद कर दिया। जरूर दाल में कुछ काला है। 5 साल तक अंबानी अडानी को गाली दी और रातों रात गालियां बंद हो गई। मतलब कोई न कोई चोरी का माल टेम्पो भर भर करके आपने पाया है। कांग्रेस ने कुछ दिनों से अडानी और अंबानी का नाम लेना बंद कर दिया है. காங்கிரஸ் ஒரு சில நாட்களாகவே அடானியை பற்றியோ अंबानिயை பற்றியோ பேச நிறுத்திவிட்டார்கள். क्या टेम्पो भरकर नोट कांग्रेस के लिए पहुंचाए हैं? இவர்கள் டெம்போவில் மூட்டை மூட்டையாக பணத்தை நிரப்பி காங்கிரஸ் ஆபீஸருக்கு அனுப்பிவிட்டார்களா? यह इनके शब्द हैं, प्रधानमंत्री इनके बात कहते हैं. இதுதான் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய வார்த்தைகள். இதற்கு பின்பு பிரைம் மினிஸ்டர் மோடி கூறிய வார்த்தை, ஜரூர் தால் में कुछ काला है. ஏதோ ஒரு கருப்பு வேலை நடந்திருக்கிறது. ராகுல் காந்தியை பார்த்தவர் கேட்ட கேள்வி, जरा यह शहजादे घोषित करें कि इस चुनाव में यह अंबानी और अडानी से कितना माल उठाया है. ஷஹசாதே பிரின்ஸ் ராகுல் காந்தி ஒரு விஷயத்தை விளக்க வேண்டும், அடானி அம்பானியிடமிருந்து எவ்வளவு பணத்தை சுரண்டினீர்கள் என்று. பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்பு ஒட்டுமொத்த காங்கிரஸ், ஒட்டுமொத்த எதிர்க்கட்சி ஒரு மிகப்பெரிய அளவில் பிரைம் மினிஸ்டர் மோடியை நேரடியாக தாக்கத் தொடங்கிவிட்டது. प्राइम मिनिस्टर मोदी इंगे मट्टम निकले और पेशिए मற்ற वार्तेகள். एक कांग्रेस के शहजादे हैं, पिछले 5 साल से सुबह उठते ही माला जपना शुरू कर देते हैं. जब से उनका रफाल मामला ग्राउंड हो गया है, तब से वह एक नई माला जपना शुरू कर चुके हैं. 5 साल से एक ही माला जपते हैं. 5 उद्योगपति, 5 उद्योगपति और 5 उद्योगपति. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரின்ஸ், அதாவது ராகுல் காந்தியை குறிப்பிட்டிருக்கிறார். காலையில் எழுந்த உடனேயே மாலையை கோர்க்க தொடங்கி விடுவாரா? இதில் அவர் கையில் இருக்கக்கூடிய எந்த விஷயமே பலிக்கவில்லை. ரஃபாலை கையில் எடுத்தால் அது கிரவுண்ட் ஆகிவிட்டது. இதற்கு பின்பு தொடர்ந்து 5 கார்ப்பரேட்டை பற்றி மட்டுமே ராகுல் காந்தி பேச தொடங்கினார். ஒரு சில காலங்கள் மாறிய உடனேயே अडानी अंबानी आगे அது மாறிவிட்டது. 5 साल से, लेकिन जब से चुनाव घोषित हुआ है, इन्होंने ना अंबानी का नाम लिया है ना अडानी का नाम लिया है. தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே இவர் अंबानियोடைய பேரும் எடுக்கவில்லை, இவர் अडानियोடைய பேரும் எடுக்கவில்லை. मैं आज तेलंगाना की धरती से ये पूछना चाहता हूं, நான் தெலங்கானாவின் மண்ணிலிருந்து இன்னைக்கு உங்களுக்கு முன் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறேன். जरा इस शहजादे से घोषित कराएं कि चुनाव में अडानी अंबानी कितना माल उठाया है. இந்த பிரின்ஸை பார்த்து ஒரு விஷயத்தை கேளுங்கள்.
அடானி அம்பானியிடமிருந்து எவ்வளவு பணத்தை நீங்க சுரண்டினீர்கள் என்று. काले धन के कितने बोरे भर भर कर रुपया मारा है, क्या टेम्पो में भर भर कर नोट कांग्रेस के लिए पहुंचाया है, क्या सौदा हुआ है, आपने रातों रात अडानी अंबानी इनको गालियां देना बंद क्यों कर दिया है? எவ்வளவு ரூபாயை நீங்க சுருளினீர்கள்? எத்தனை டெம்போக்கள் நிறைந்த பணமூட்டை உங்களுடைய ஆபீஸிற்கு வந்தது? எதற்காக இரவோடு இரவாக அடானி अंबानी பற்றி நீங்க பேச நிறுத்தி விட்டீர்கள்? 5 साल तक अंबानी अडानी को गाली दी और रातों रात गालियां बंद हो गई। मतलब कोई ना कोई चोरी का माल टेम्पो में भरकर भेजा गया। இரவோடு இரவாக நீங்க 5 ஆண்டுகளாக எவ்வளவு திட்டி தீத்தினீர்களோ அனைத்துமே எப்படி மறைந்தது என்கிற இந்த கேள்வியை கேட்டார். பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய இந்த உரையில் ஒரு வார்த்தை கூட உண்மை கிடையாது. அனைத்துமே பொய், முற்றிலும் பொய். அதை நான் ப்ரூஃப் செய்ய முடியும். ராகுல் காந்தி தேர்தல் என்னைக்கு அறிவிக்கப்பட்டதோ அதற்கு முன்பிலிருந்தே அடானி அம்பானியை பற்றி பேசினார், தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு மேடை பேச்சிலும் அடானியுடைய பேர் இருக்கிறது, அம்பானியுடைய பேரும் இருக்கிறது. ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடி இவருடைய பேரை எடுப்பதில்லை. இவரிடமிருந்து பல்வேறு மூட்டைகளாக டெம்போ நிறைந்த பண மூட்டையை எக்ஸ்சேஞ்ச் செய்திருக்கிறார்கள் என்கிற ஒரு ப்ரொபகேண்டாவை கிளப்பியிருக்கிறார். போன வாரம் மட்டுமே ஒரு வாரத்திற்குள் அவர் எத்தனை முறை அடானி அம்பானியை பற்றி பேசினார் என்கிற அந்த கணக்கையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம். ராகுல் காந்தி வாயிலிருந்து வந்த இந்த விஷயங்கள். பிரியங்கா காந்தி रायबरेली இருந்து பேசும்போது அவர் கொடுத்த உரையும் உங்களுக்கு முன்னாடி எடுத்து வைக்கிறேன். राहुल तो रोज अंबानी अडानी की बात करते हैं, आज ये कह रहे हैं भाषण में, आज कहा है राहुल गांधी अडानी अंबानी का नाम ही नहीं लेते हैं. அவர் பேசியது நீங்க கேளுங்கள். அதாவது ராகுல் காந்தி ஒவ்வொரு நாளும் அடானி அம்பானியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இவர் புதிதாக அடானி அம்பானியை பற்றி பேசுவதை நிறுத்திவிட்டார்கள் என்று கூறியிருக்கிறார். அதை உங்களால் நம்ப முடியுமா? प्रियंका गांधी பேசியதை நீங்க கேளுங்கள். आज ये कह रहे हैं, भाषण में इन्होंने आज कहा है कि राहुल जी अडानी अंबानी का नाम नहीं ले रहे हैं. अरे वाह, रोज तो लेते हैं, रोज हम इनकी सच्चाई आपके सामने इनका खुलासा करते हैं. रोज हम आपको कहते हैं कि बड़े खरबपतियों की इनके साथ गांठ है. सारे कर्ज इन्होंने इनके माफ किए 16 लाख करोड़ रुपए. यहाँ उत्तर प्रदेश में जहाँ इनकी सरकार है, केंद्र में भी और प्रदेश में भी, यहाँ के किसान 1-1 लाख रुपए के लिए आत्महत्या कर रहे हैं. उनके लिए एक कर्ज माफ नहीं हुआ 1 रुपए का. इसका जवाब दें मोदी जी. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு சில மணி நேரத்திற்குள்ளேயே காங்கிரஸ் ஒரு வீடியோவை வெளிவிட்டார்கள். இந்த வீடியோவில் நீங்க பார்த்தீர்கள்னா பிரைம் மினிஸ்டர் மோடி 22 நபர்களுக்கு மட்டுமே 11 லட்சம் கோடி ரூபாயை மன்னித்து விட்டதாக அந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறது காங்கிரஸோட இந்த வீடியோ. 7வது நொடியில் மோடி மற்றும் அடானியுடைய படத்தையும் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்தில் இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்க வேண்டும். 30ஆம் தேதி ஏப்ரல் மாதம் மத்திய பிரதேசத்திலிருந்து காங்கிரஸ் என்ன பேசினார் என்று. இதே அடானி அம்பானி பற்றி பேசினார். 8ஆம் தேதி மே மாதம் பிரைம் மினிஸ்டர் மோடி எப்படி ராகுல் காந்தியை டார்கெட் செய்தாரோ அனைத்துமே பொய்யான தகவல் என்கிற விஷயத்தை இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு புரிய வரும். எப்படி ராகுல் காந்தி அடானி அம்பானியை பற்றி பேசியிருக்கிறார் நீங்க பாருங்க. नरेंद्र मोदी जी की अदानी और अंबानी के साथ फोटो तो देखिए ना, देखिए ना, सूट में मोदी जी, अदानी जी, अंबानी जी राम मंदिर में, देखी तो है ना. मगर नरेंद्र मोदी जी के मुंह से आपने अंबानी शब्द कभी सुना? अदानी शब्द कभी सुना? नहीं. क्यों नहीं? मेरी फोटो देखी उनके साथ कभी? मगर मेरे मुंह से शब्द निकलता है अदानी अंबानी, है ना. फर्क समझो. मैं आपका हूं, वो उनके हैं. ராகுல் காந்தி ஏப்ரல் 30ஆம் தேதி மத்திய பிரதேசத்திலிருந்து பேசிய இன்னொரு விஷயங்களும் எடுத்து வைக்கிறேன். आपने नरेंद्र मोदी जी की अडानी और अंबानी के साथ फोटो देखी है. நீங்க பிரைம் மினிஸ்டர் மோடியுடன் अंबानी अडानियोட படங்களை பார்த்திருக்கிறீர்கள். देखिए ना सूट में
मोदी जी अडानी और अंबानी के साथ राम मंदिर में भी देखे गए। பிரைம் மினிஸ்டர் மோடி சூட் பூட் போட்டு கார்ப்பரேட்களுடன் பல மேடைகளை பார்த்திருப்பீர்கள். रामर கோவிலிலும் நீங்க அவரை பார்த்திருப்பீர்கள். मगर नरेंद्र जी के मुंह से अपने अंबानी शब्द का नाम नहीं सुना होगा, अडानी शब्द का नाम नहीं सुना होगा. ஆனால் நரேந்திர மோடி அவர்களுடைய நாவிலிருந்து அம்பானி என்கிற வார்த்தையும் நீங்க கேட்டிருக்க மாட்டீர்கள், அடானி என்கிற வார்த்தையும் நீங்க கேட்டிருக்க மாட்டீர்கள். என்னுடைய படத்தை என்னைக்காவது அடானி அல்ல அம்பானியுடன் நீங்க பார்த்திருக்கிறீர்களா? பார்த்திருக்க மாட்டீர்கள். காரணம், நான் உங்களுக்கானவன், அவர் அவர்களுக்கானவர். அதனால் ராகுல் காந்தி தன்னுடைய பல்வேறு மேடை பேச்சுகளில் அம்பானி அடானியுடைய பெயரை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். மத்திய பிரதேசத்தில் மட்டும் ராகுல் காந்தி அடானி அம்பானியை பற்றி பேசவில்லை. ரயில்வேஸை பாருங்கள், அடானிக்கு கொடுத்து விட்டார் பிரைம் மினிஸ்டர் மோடி. சோலார் பவர் அடானி கையில் இருக்கிறது, ரோடு அடானி கையில் இருக்கிறது, ஆயுதங்கள் அடானி கையில் போய்விட்டது. நீங்க எந்த ஜிஎஸ்டியை கட்டி வருகிறீர்களோ அதே ஜிஎஸ்டி தான் அடானியும் கட்டி வருகிறார். எந்த பெட்ரோல் மீது நீங்க ஜிஎஸ்டி கொடுக்கிறீர்களோ அதே பெட்ரோல் மீது ஜிஎஸ்டியை அடானியும் கொடுத்து வருகிறார். நீங்க பக்கோடா சாப்பிட்டாலும் ஜிஎஸ்டி அது மீது இருக்கிறது. ஆனால் நீங்க கொடுக்கக்கூடிய அதே பணம் நேரடியாக அடானி அம்பானியுடைய அக்கவுண்டில் போய்கொண்டிருப்பதை பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு எதிராக ராகுல் காந்தி பேசி வந்தார். அடானி மேனேஜ்மெண்ட்ல இருந்து ராகுல் காந்தியுடைய இந்த வார்த்தைகள், அடானி மேனேஜ்மெண்ட்ல இருந்து அந்த லிஸ்டை எடுத்து பாருங்கள். ஒரு நபர் தலித் சமுதாயத்திலிருந்தோ அல்ல ஒரு அடித்தட்டு சாதாரண குடும்பத்திலிருந்தோ உங்களால் கொண்டு வர முடியுமா? மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே உயர் ஜாதியினர்கள் மட்டுமே என்பதை அவர் தெளிவுபடுத்தி, ஒரு 2-3% தாண்டி வேறு யாரையுமே உங்களால் பார்க்க முடியாது. राहुल गांधी இங்கே மட்டும் நிற்கவில்லை. राहुल गांधी मोदी सरकार सारा का सारा धन 2-3 अरबपतियों को दिए जा रही है. மோடி அரசு 2-3% கார்ப்பரேட் நண்பர்களுக்கு மட்டுமே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களையுமே கொடுத்து வருவதாக அவர் ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறார். 2014ஆம் ஆண்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரிலிருந்து ராகுல் காந்தி பேசிய அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு முன்னெடுத்து வைக்கிறேன். அதாவது ராகுல் காந்தி இன்னைக்கு நேற்று ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்ததற்கு பின்பு மட்டுமே அடானியுடைய பெயரை எடுக்கவில்லை. 2014ஆம் ஆண்டு அப்துல்லா அங்க இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் அவருடைய மேடைக்கு முன்பே என்ன பேசினார் என்று நீங்க பார்க்க வேண்டும். 11 ஏப்ரல் 2014ஆம் ஆண்டு கேளுங்கள். अडवाणी जी को निकाल दिया, जसवंत सिंह को निकाल दिया, अडवाणी को निकाल दिया, अडानी को अंदर ले आए. कहते हैं भैया अडानी जी की सरकार चलेगी, बड़े बिजनेसमैन हैं, गुजरात के बड़े बिजनेसमैन हैं, इनको सबका सब पकड़ा दिया है. इस प्रकार से ये काम करते हैं. अडवाणी जी को निकाला, जसवंत सिंह जी को निकाला और अडानी जी को ले आए. कौन? प्रधानमंत्री मोदी. சீனியர் லீடர் அட்வானியாக இருக்கட்டும், சீனியர் லீடர் ஜஸ்வந்த் சிங்காக இருக்கட்டும், இவர்களை வெளியேற்றிவிட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி தன்னுடைய நண்பரான அடானியை பிஜேபிக்குள் இணைத்து விட்டார். அதாவது மறைமுகமாக. இந்த இடத்தில் ஒரு பிசினஸ்மேன், குஜராத்தை சார்ந்த பிசினஸ்மேன் தான் இந்த நாட்டை நடத்த போறார். ராகுல் காந்தியுடைய இந்த வார்த்தை, மோடி ஆ கயே தோ அடானி ஜி கி சர்க்கார் சலேகி. மோடி வந்துவிட்டால் அடானியுடைய அரசு தான் இந்த நாட்டில் ஒழிக்கும் என்று 2014ஆம் ஆண்டை கூறினார். ஆனால் அன்னைக்கு அவர் பேசியதை, அவருடைய ஃபியூச்சர் சைட்டை இந்த நாட்டு மீடியாவை வைத்து, ஐடி விங்கை வைத்து அவரை பப்பு என்கிற விஷயத்தை சித்தரிப்பதற்காக கோடிக்கணக்கான ரூபாயை இறைத்தார்கள். கோடிக்கணக்கான ரூபாயை ராகுல் காந்திக்கு எதிராக இறைத்த இதே மோடி அரசு இன்னைக்கு எதுவும் பேச முடியாமல் அதே அடானி அம்பானியை பற்றி பேசி சிக்கிக் கொண்டது. ராஜ்னிதிக் சஃபல்தா, அதாவது அரசியல் முன்னேற்றத்திற்காக, அரசியல் லாபத்திற்காக, அரசியல் எதிர்காலத்திற்காக தன்னுடைய நண்பர்களை கூட இறக்கிவிட்ட பிரைம் மினிஸ்டர் மோடியை பற்றி நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? தன்னுடைய சமீப கால உரைகளில் நீங்க பார்த்தீர்களா? முஸ்லிம் லீகை கொண்டு வந்தார், மங்கள் சூத்ரா அதாவது தாலியை கொண்டு வந்தார், எதுவுமே பலிக்கவில்லை.
இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு பேச்சை திணித்து பார்த்தார், அதுவும் பலிக்கவில்லை. ஹிந்து முஸ்லிம் என்கிற அந்த கலவரத்தை தூண்ட பார்த்தார், அதுவும் பலிக்கவில்லை. இப்போ நேரடியாக அடானி அம்பானி தான் வழி என்கிறதை அவர் உணர்ந்திருக்கிறார். ஆனால் இந்த இடத்தில் ஒரு சில விஷயங்களை நீங்க நிச்சயமாக பார்க்க வேண்டும். जब अंबानी और अडानी टेम्पो में नोट भरकर कांग्रेस तक पहुंचा रहे थे तो आपकी ईडी क्या कर रही थी साहब? कांग्रेस கட்சிக்கு அடானி அம்பானி இரண்டு நபர்களுமே டெம்போவாக மூட்டை மூட்டையாக பணத்தை அனுப்பி கொண்டிருக்கும் போது உங்களுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன செய்து கொண்டிருந்தது மோடிஜி? இந்த கேள்வியை இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய ஒரு மிகப்பெரிய தோல்வியை நீங்க நேற்று கேட்டீர்கள். இந்த இடத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி அப்படி உண்மையை பேசியிருந்தார், எங்க இடி இருக்கிறது, எங்க ஐடி இருக்கிறது, எங்க சிபிஐ இருப்பதாக மக்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே மட்டும் நிற்கவில்லை. ராகுல் காந்தி எந்த உறுதியுடன் ஆதாரத்துடன் ஒவ்வொரு மேடையிலிருந்து அடானி அம்பானியுடைய அந்த ஊழலை பற்றி பேசி வந்தாரோ அதே ஊழலை மறைப்பதற்காக மோடி அரசாங்கம் வேலை பார்த்து வந்ததோ இன்னைக்கு அவர்கள் முழித்து கொண்டிருக்கிறார்கள். நவம்பர் 8ஆம் தேதி 2016ஆம் ஆண்டு டிமானிட்டைசேஷன் என்கிற ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு வந்தீர்கள். டிவிக்கு முன் வந்து நாளையிலிருந்து 500,000 ரூபாய் இதற்கு மேல் செல்லுபடியாகாது என்று கூறினீர்கள். அன்னைக்கு நீங்க கூறிய வார்த்தை கருப்பு பணத்தை முற்றிலும் ஒழித்து விடுவோம் என்று. அப்போ எப்படி அடானி அம்பானி கையில் இவ்வளோ கருப்பு பணம் இருப்பதாக இந்த கேள்விக்கான பதில் உங்களிடம் இருக்கிறதா? இரண்டாவது கேள்வி, உங்களுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டேக்ஸ் மற்றும் சிபிஐ என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஏன் நீங்க இதுவரை அவருக்கு அனுப்பவில்லை? ஏன் மேடையில் நீங்க பேசிக்கொண்டிருக்கிறீர்கள்? மூன்றாவதாக, கடந்த 10 ஆண்டுகள் எந்த அடானி அம்பானிக்கு நீங்க அனைத்து ப்ராஜெக்ட்ஸ்களுமே கொடுத்து வந்தீர்களோ ஏன் இன்னைக்கு முதல் முறையாக அவரை பற்றி நீங்க தவறாக பேசி கொண்டிருக்கிறீர்கள்? ராகுல் காந்தியும் இதற்கான விளக்கத்தை கொடுத்து ஒரு வீடியோவை போட்டிருக்கிறார். பயந்து போனீர்களா மோடிஜி? பதற்றத்தில் இருக்கிறீர்களா மோடிஜி? ஏன் இந்த பயம் என்று அவர் கூறியிருக்கிறார். அந்த வீடியோவை நீங்க கேளுங்கள். கீழே தமிழில் அந்த சப்டைட்டிலை நீங்க படித்தீர்கள், உங்களுக்கு புரியும் அவர் என்ன பேசியிருக்கிறார் என்று. नमस्कार मोदी जी, थोड़ा सा घबरा गए क्या? नॉर्मली आप बंद कमरों में अदानी जी अंबानी जी की बात करते हो, पहली बार आपने पब्लिक में अदानी अंबानी बोला। और आपको ये भी मालूम कि ये टेम्पो में पैसा देते हैं, क्या ये आपका पर्सनल एक्सपीरियंस है क्या? एक काम कीजिए, सीबीआईडी को इनके पास भेजिए ना, पूरी जानकारी करिए, इंक्वायरी कराइए, जल्दी से जल्दी कराइए, घबराइए मत मोदी जी। और मैं देश को फिर से दोहरा के कह रहा हूं, जितना पैसा नरेंद्र मोदी जी ने इनको दिया है ना, उतना ही पैसा हम हिंदुस्तान के गरीब लोगों को देने जा रहे हैं। महालक्ष्मी योजना, पहली नौकरी पक्की योजना, इन योजनाओं के माध्यम से करोड़ों लाखपति बनाएंगे हम। इन्होंने 22 अरबपति बनाए हैं, हम करोड़ों लाखपति बनाएंगे। கடைசியாக ராகுல் காந்தி எந்த இடத்தில் அம்பானியை பற்றி பேசியிருக்கிறார், அடானியை பற்றி பேசியிருக்கிறார் என்கிற ஒரு சிறிய ரீகாப்பை நீங்க பார்க்க வேண்டும். மே 2ஆம் தேதி கர்நாடகாவில், மே 3ஆம் தேதி மகாராஷ்டிராவில், மே 5ஆம் தேதி தெலங்கானாவில், மே 6ஆம் தேதி மத்திய பிரதேசத்தில், மே 7ஆம் தேதி ஜார்க்கண்டில். அதாவது 2ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை 5 மேடை பேச்சுகள். இந்த 5 மேடை பேச்சிலும் அடானி அம்பானியோட பெயர் இருக்கிறது. ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடி கூறுவது, காங்கிரஸ் அடானி அம்பானியிடமிருந்து பணத்தை வாங்கி அவர்களை பற்றி பேச நிறுத்திவிட்டார்கள். அப்போ கடந்த 10 ஆண்டுகளில் நீங்க என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? அப்போ உங்களுடைய கட்சிக்கு எத்தனை ட்ரக்குகளில், எத்தனை டெம்போக்களில், எத்தனை டிராக்டர்களில் பணம் அனுப்பப்பட்டிருக்கும் என்று அதற்கான விளக்கத்தை உங்களால் கொடுக்க முடியுமா? இந்த வீடியோவை நீங்க பாருங்கள். हिंदुस्तान का धन लेकर इन्होंने 22 लोगों के जेब में डाला, अदानी अंबानी इन लोगों के जेब में। हमने मनरेगा योजना दी, कहते हैं गरीबों को आलसी बना रहे हैं, किसान का कर्जा माफ होता है, कहते हैं देखो बिगाड़ दिया किसानों को। अदानी को लाखों करोड़ रुपए दिया जाता है, वो नहीं बिगड़ता। देश के सारे एयरपोर्ट, सारे पोर्ट्स, इंफ्रास्ट्रक्चर, डिफेंस इंडस्ट्री, सारी की सारी इन्होंने एक व्यक्ति को पकड़ा दी। अदानी जैसे लोग हैं जिनकी आंख आपकी जमीन पर, आपके जंगल पर और आपके जल पर है, और ये नरेंद्र मोदी जी के खास मित्र हैं। आपको निर्णय लेना है, या अदानी की सरकार बनानी है, मोदी की सरकार बनानी है, मोदी और अदानी जी की।
या फिर किसानों की बनानी है, गरीबों की बनानी है। பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய இந்த பொய்களை இந்த வீடியோவில் நாங்கள் உடைத்திருக்கிறோம், ஆழமாக உடைத்திருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். எங்களுடைய சேனலை ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் தள்ளி இருக்கிறார்கள். எங்களுடைய சேனலில் ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை இந்த நாட்டு அரசாங்கம் செய்து வந்திருக்கிறது. இந்த முறை தேர்தல் தொடங்கிய உடனேயே எங்களுடைய சேனலை நீங்க பார்த்தீர்கள்னா 1000 2000 வியூவை இந்த சேனல் வீடியோ தாண்டவில்லை. காரணம், இந்த நாட்டு அரசாங்கம் மக்களிடம் உண்மை போய் சேரக்கூடாது என்கிற அந்த அக்கறையில் எங்கள் போன்ற பல்வேறு சேனல்களை முடக்கி வருகிறது. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், தயவு செய்து லைக் போடுங்கள், கருத்துக்களை கீழே கமெண்டில் எழுதுங்கள், இதை பகிருங்கள். இதை தாண்டி எங்கள் சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ஐடியில் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.